வணக்க மக்களே, மற்றும் ஒரு உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் இன்றைய மாலை பொழுதில் சந்தித்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வார வாரம் எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக உங்களுக்காக நாங்கள் ஒவ்வொரு குடும்பங்களை அடையாளப்படுத்தி வருகின்றோம். குறிப்பாக இந்த வருடம் ஆரம்பமாகியதுல இருந்து நாங்கள் எத்தனையோ குடும்பங்களை உங்களுக்காக அறிமுகப்படுத்தி இருந்தோம். ஒவ்வொரு குடும்பங்களும் ஒரு பெண் தலைமைத்துவ குடும்பங்கள். பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் என்று சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும், ஒரு கணவன் இல்லாமல் ஒரு பெண் தன்னால் முடிந்த வரை தன்னால் முடிந்த அளவு தன்னுடைய வருமானத்தை பெற்று ஒரு குடும்பத்தை எவ்வளவு தூரம் கொண்டு செல்ல முடியுமோ அந்த அளவுக்கு தான் இவ்வாறானவர்களை இன்றைய நாள்ல சந்திக்க வந்திருக்கிறோம். இன்றைய நாளையும் ஒரு பெண் குடும்பத்துவ தலைவியைத்தான் நாங்கள் கதைக்க வந்திருக்கிறோம். இப்ப அம்மாவுக்கு கேட்கலாம், அவங்க வீட்டுல என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது, அவர்களுக்கு என்ன உதவி தேவைப்படுகிறது, அதை தாண்டி அவர்களுடைய ஒவ்வொரு நாள் வருமானங்கள் இவ்வாறாக இருக்குதுன்னு சொல்லி எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சியோடாக நாங்கள் இவ்வாறான குடும்பங்களை அடையாளப்படுத்துகின்ற வேளையில் எங்களுடைய அன்பான புலம்பெயர் தேச உறவுகளும் எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளும் தங்களால் முடிந்த அனைத்து உதவிகளையும் இன்றைய நாளிலும் சரி பல வருடங்களாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான உதவி இந்த பெண் தலைமைத்துவ குடும்பங்களில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு விருப்பமாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த வாரமும் உங்களுக்காக ஒரு சில குடும்பங்களை நாங்கள் அடையாளப்படுத்த காத்து கொண்டிருக்கோம். அந்த வகையில் முதலில் நாங்கள் இந்த அம்மாவோட கதைக்கலாம் எப்படியான பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி. வணக்கம் அம்மா. இன்றைய நாளிலும் உதவும் தரங்கள் நிகழ்ச்சியோடாக உங்களை சந்தித்திருக்கிறேன். சரி, உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை சொல்லுங்க. உங்களோட வீட்டுல யார் இல்லாம இருக்கிறீங்க, என்ன செய்யணும், உங்களுடைய குடும்பத்துல வருமானங்கள் எப்படி இருக்கும் சார்? குடும்பத்துல நானும் மகளும் தற்போதைக்கு இருக்கிறோம். எங்கள் அம்மாவும் இருக்கிறான். எனக்கு 4 பிள்ளைகள். 15 வருஷம் பிள்ளைகள் கல்யாணம் கேட்டுலாம் வேலைக்கு போறோம். பாட்டி சம்பளம் மாசம் குறைவுதான் இல்லை வச்சுருங்க. இன்சூரன்ஸ் போட்டத்தான் காணும். அப்படித்தான் வேலை செய்து பிள்ளையும் படிக்கிறேன் மாட்டேன். அவன் உழைப்பாலதான் உங்களோட வருமானம் போய் போகுது. சரி, உங்களுக்கு 4 பிள்ளைகள்ல 4 பேரும் கல்யாணம். இப்ப எத்தனாவது மகன் கணவன் இல்லாம இருக்கலாம்? பொம்பளை பிள்ளைக்கு அதனால உங்களுடைய இருக்கிறப்ப அவான் அந்த வருமானம் நமக்கு இப்ப மாத வருமானம் தான் நமக்கு கிடைக்கும். அப்ப மாத வருமானம் சொன்னா இன்சூரன்ஸ் சொன்னாலே எங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு இந்த பாலிசி போட்டா தான் அதுக்கேற்ற காசு அவங்க கொடுப்பாங்க. அப்ப அதன் மூலமா அவங்களால எப்படி குடும்பத்தை ரன் பண்ண முடியுது? அவருக்கு தானே சமத்தி வருமானம் சமர்த்தி கியூஆர் காசு உங்களுக்கு கிடைக்கிறது, மாசம் மாசம் உங்களுக்கு கிடைக்கிறது. சரி, அதை தாண்டி உங்களுக்கு அரசாங்க ரீதியா என்ன உதவி கிடைக்குது? மூலமாகவும் சாமான்கள் நடுவில் கிடைக்கிறார். கஷ்டம்னா பார்ப்பேன். எங்க இருக்கணும் நான் ஒரு ஆள் வெட்டக்கூடாது. 2 மகனும் 2 பொம்பளை பிள்ளைங்க. மற்றவா அடாலியில் இருந்தவா இப்போ குழந்தை கிடைக்கிறதுக்காண்டி இப்போ போயிடுவா. சரி, அப்போ முடிஞ்ச அளவு அந்த ஒரு மகளின் அந்த வருமானத்தால தான் உங்களோட குடும்பம் அது உங்களுக்கு போதுமானதா இருக்கா? நம்ம பிள்ளை அவன் பிள்ளை படிச்சு கொண்டிருக்கிறேன். அப்ப அவருக்கு படிப்பு செலவு அந்த இந்த காசுல தான் போட்டிருப்பேன். ஒரு உதவியால பிராக்டிஸ்ல தான் சேர்த்தவா. பாவத்த உதவியால வருமானம் காத்து சில வேலையில நம்ம மகனாக்களும் சில உதவிகளை செய்யணும். அது மட்டும் கஷ்டம் தானே. நிறையும் பார்க்கணும் தங்கச்சியாருக்கு கஷ்டம். முடிஞ்ச அளவு அவ அப்பப்ப செய்யற உதவி மற்றது உங்களோட ஒரு மகளின் வருமானத்தாலதான் குடும்பத்தை நன்மை. சரி, இப்ப வீடு எல்லாமே நம்ம உங்களுக்கு சொந்த வீடு சொந்த காணி, வீட்டுல இருக்கக்கூடிய அந்த அடிப்படை வசதிகள் எல்லாம், பாத்ரூம் வசதி, தண்ணி வசதி. தண்ணியும் பக்கத்து பள்ளி கிணறு தான். எல்லாம் இருக்குது. என்ன மாதிரி வீட்டு திட்டத்தெல்லாம் கட்டினீங்களா? எத்தனை அமௌண்ட்? 3.5 லட்சத்துல தான் வீட்டுக்கு 1.4 லட்சம் ஸ்டார்டிங்ல அந்த இது கொஞ்சம் கொஞ்சமா உதவியல் செய்து கொஞ்சம் பெருப்பிச்சு வச்சிருக்க முடியாது.
வீட்டு வேலை கிடக்குது குறையிலான்னு இருக்குது செய்யலாம். சரி, அதை தாண்டியமா உங்களுக்கு இப்ப உதவின்னு சொன்னா என்ன தேவைப்படுது? உங்களுக்கு எப்படியான உதவி வந்தா உங்களுக்கு சரியா இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு தோணுது? என்ன சொன்னா ஒரு குடும்பத்துல இருக்கிறீங்க, மகள் வேலைக்கு போனா மகள் பிள்ளை நீங்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தான் அந்த தேவைகள் எவ்வளவு இருக்கும்னு சொல்லி அவன் ஒரு மாத வருமானத்தை வச்சுக்கொண்டு குடும்பத்தை இந்த காலத்துல ஓட்ட முடியாது. இருந்தாலும் நீங்க வீட்டுல இருக்கீங்க, சாப்பாடு செலவு, பாடசாலை செலவு, போக்குவரத்து செலவு, அதை தாண்டி அவங்க பர்சனலா அவைக்கு தேவைப்படுகிற செலவுகள்னு சொல்லி எக்கச்சக்கமான தேவைகள் இருக்கு. அப்ப ஒட்டுமொத்தத்துல வந்து உங்களுக்கு எப்படியான உதவி கிடைச்சா உங்களோட ஃபேமிலிக்கு நல்லா இருக்கும்? இந்த படிப்பும் கொஞ்சம் படிப்புக்கு ஏற்ற மாதிரி செய்தாலும் பெரும்பாலும் அவ தான் கொண்டு திரிகிறவ. வேலைக்கு போனா கஷ்டம் தானே, வாகனம் இல்லை ஆளுக்கு, அந்த வாகனம் இல்லை. இப்போதைக்கு ஆட்டோவில் தான் தூக்குறாவா. வருவாம் மோட்டர் சைக்கிளோ அது இருந்தாலும் அவள் கொண்டு விடக்கூடிய வாகனம் வசதி இல்லைத்தானே. அதை ஏதாவது ஒரு உதவியாக இருந்தால் இந்த ஆட்டோவுக்கு கொடுக்குற காசுல மிச்சம் தானே. வேலைக்கு போயும் அதையும் செய்யலவா, பஸ்ல போறவா, இதையும் செய்யலாதானே. போய்கொண்டிருக்கிறோம், பார்ப்போம். ஏதாவது ஒரு வேலைக்கு சேர்ந்தாவண்டா தான் கொஞ்சம் ஒரு அளவாயிரும். சரி, இப்படியான இந்த நிதி உதவிகள் கூட கொடுக்குறப்போ உங்களுக்கு அடிக்கடி கிடைக்கிறதா? இல்லை, எங்களுக்கு ஒரு விரும்புடா 2000 கிடைக்கும். உங்களோட கிராமம் ஒற்றுமையா இருக்குன்னு சொல்லி சொல்றீங்க, அது வரைக்கும் சந்தோஷம். என்ன சொன்ன ஒரு பெண் தலைமைத்துவ குடும்பத்துக்கு உதவி செய்யறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? என்று சொன்னா தங்களை பார்த்து கொள்றதுக்கு அது அந்த அரசாங்க ரீதியாலேயும் சரி, தனிப்பட்ட நபராலேயும் வரக்கூடிய அந்த உதவியில உங்களுக்கு சின்ன சின்ன உதவிகள் எல்லாம் செய்யணும். மாசம் கோயிலாலேயோ யாலேயோ சாப்பாடு சாமான்கள் அதுகளுக்கு உதவி செய்கிறவே. சரி, ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஏதோ ஒரு உதவி கிடைச்சு கொண்டுதான் இருக்குது. சரி, இன்றைய நாள்ல வந்து உங்களுக்கு இந்த உதவி கிடைக்கிறதுக்காக இவ்வளவு கடந்து இருக்கிறீங்க. அது எங்களோட உதவும் கரங்கள் நிகழ்ச்சியில ஒளிபரப்பாகிறதுல எங்களுக்கு மகிழ்ச்சின்னு சொன்னா, ஒரு உதவி மூலம் உங்களை தேர்ந்தெடுக்கின்றோம். நாங்கள் இந்த உதவியோடு உங்களுக்கு நின்று விடாமல் இன்னும் அதிகமான உதவிகள் வேணும்னு சொல்லித்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சியில உங்களை மாதிரியான குடும்பங்களை வந்து நாங்கள் வெளிப்படுத்துகின்ற வேளையில வந்து மக்கள் பார்ப்பார்கள். அதிகமாகலும் வெளிநாட்டு பிரதேசங்களில் இருக்கக்கூடிய எங்களுடைய இலங்கையில இருக்கக்கூடிய மக்கள், புலம்பெயர் தேசமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே பார்த்து இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து உதவி வழங்குறார். அப்படித்தான் உங்களுக்கு வந்து உதவிகள் கிடைக்க போறது. நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, உங்களோட தனிப்பட்ட தேவை என்ன, உங்களுக்கு இதுதான் தேவைன்னு சொன்னா நீங்க சொல்லுங்க. போக்குவரத்து வசதிகள் இருந்தா பிள்ளை வந்து பாடசாலைக்கு போறதுக்கு, மாமா வேலைக்கு செல்றதுக்கு வந்து நல்லதா இருக்கும். ஆனா 15 வருடமா உங்களோட மகள் வேலை செய்வாங்க. 15 வருஷமா மகன் 16 வயசு வந்து தான் அப்பா செத்தாரு. அதுல இருந்து அவர் கொஞ்சம் ஓயில் எடுத்துட்டு அவர் தான் பார்த்தாரு. அவர் தான் சின்ன சின்ன வேலைகளுக்கு போய் செய்வார். அதோட எங்கள் அக்காட மகனோட ஆள் தான் நாங்கள் ஒரு வருஷம் வச்சு பார்த்தவே. சின்ன தானே வேலைக்கு போகல. அப்போ அப்படி ஒரு வருஷமா 2 பேர் வேலை பழகி வேலை செய்ய தொடங்கினோட 2 பேர் படிப்போட செய்யலாம். அவர்தான் பார்த்தவர். ஒரு கொஞ்ச நாள் தான் வேலை போனார். கல்யாணம் செய்த தொற்றாக தான் வேலை போகலை. அது மட்டும் தான் பார்த்தவர். சரி, அவங்க அந்த வேலையில வருமானமா கிடைக்கல. அவருக்கு மாசம் 15,000 2,000 பொலிசி போக யாழ்ப்பாணம் சரி. அப்போ ஒவ்வொரு நாளும் என்ன பஸ்ல தான் இப்போ உங்களுக்கு ஒட்டுமொத்தத்துல ஒரு இந்த வருமானத்தாவா பார்த்தாலும் ஒரு போக்குவரத்து வசதி குறைவாக இருக்குது. சரி, இந்த நிகழ்ச்சியில வந்து நீங்க உங்களோட தொலைபேசி இலக்கத்தை வந்து நீங்க பதிவு செய்யணும். உங்களுக்கு உதவிகள் வந்தால் கட்டாயம் அந்த தொலைபேசி இலக்கத்தின் மூலமாக உங்களுக்கு தொடர்பு கொண்டு அவர்கள் உதவிகளை செய்வார்கள் என்பதுதான் உண்மையான ஒரு விஷயம். சரி, பிள்ளைகள் படிப்புக்கு போக்குவரத்து உதவி செய்வதற்கும் 077 55 45 399. இந்த வாரம் எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக நாங்கள் 2 தாயாரை அறிமுகப்படுத்த போகின்றோம். ஏற்கனவே ஒரு தாயாரை அறிமுகப்படுத்தி அவருடைய குடும்பம் வந்து இவ்வாறான நிலையில் இருக்கிறது என்பதை நாங்கள் எடுத்து கூறியிருந்தோம். இப்போது இன்னொரு தாயார் எங்களோட கதைக்கு காத்து கொண்டிருக்கிறார். அம்மா வணக்கம். 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 உங்களோட பேர் என்ன? வீரநாயகம் லிலி திரேசா. சரி, உங்களோட சொந்த இடம் இதுதானே? சொந்த இடம் குளம்புறேன். சரி, உங்களோட குடும்பத்தை பற்றி ஒரு அறிமுகம் சொல்லுங்க.
எங்கள் குடும்பத்தில் எனக்கு 4 பிள்ளைகள் 4 பிள்ளைகளும் கல்யாணம் கட்டி பிரிம்புரிம்ப போயிட்டுருக்காங்க. இப்போ நானும் என் கணவரும் தனியாக பிரிம்பா தந்துருக்கோம். அப்பவும் பிரிம்புறாங்க. என் வீட்டில் என் கணவருக்கு வந்து 20 வருஷம் கருத்தால் விழுந்த முன்னாண்டாண்டு பாதிக்கப்பட்டு 20 வருஷம். அந்த 20 வருஷத்துலேயும் கொஞ்சம் நாளாக பிள்ளைகள் பார்த்துருக்கோம். அப்புறம் அதோட பிள்ளைகள் தங்களுக்கு கண்டு பிள்ளைகள் வந்தோடனே அதை விட்டு விளக்கிட்டு நான் இப்போ வீட்டு வெளியே போயிட்டாங்க. எங்கள் கணவருக்கும் எனக்கும் சாப்பாட்டுக்கும் நீ அவங்களுக்கு கொஞ்சம் காசு அனுப்பும். நம்ம அரசாங்கத்தால் முன்னாண்டாண்டு பாதிக்கப்பட்டாக்களோட காசு அவற்ற காசு வரும். அதையும் கொண்டு வா எங்கிட்ட செய்யும் போது நானும் வந்து எனக்கு வந்து கொலஸ்ட்ரால் ப்ரெஷர் சுகர் எல்லா வருத்தமும் இருக்குது. ஒரு மாத்திரை 2 தரம் கிளினிக்கு போவேன் பிள்ளை. கிளினிக்கு போய் வந்தாலும் இங்கே வீட்டில் அவர் படுத்து தான் கிடப்பார். அவருக்கு தண்ணி வண்ணி கொடுக்கும். அவரை கொண்டு போகணும் ஆஸ்பத்திரிக்கு. அவருக்கு எல்லா நரம்பும் பாதிக்கப்பட்டுட்டு விழுந்த உடனே அவரை நரம்பு பாதிச்சுட்டு யூரின் போகாது, மலம் போகாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக யூரின் போகுது, டாய்லெட் அதுகள் போகிறது குறைவு. பிறகு வயிறு வீங்கினோடனே கொண்டு விடணும் ஆஸ்பத்திரிக்கு. அந்த நேரம் எனக்கு உதவிக்கு மக்கள் இருக்கா இனம் பிள்ளை 6 நாள் பிடிச்சிட்டா நான் அந்த நேரம் கொண்டு போகணும். அப்போ அதெல்லாம் மினிட்ட வசதி குறைவு. என்ன செய்கிறேன் நான் இன்றைக்கி கஷ்டப்பட்டு வெயிலே பூரப்படியாக அன்றைக்கி ஒரு மாதிரி அவரையும் நானும் தாக்காட்டும். இப்போ இந்த மாதம் ஃபுல்லாக வேலை கோயில கண்ணுக்கு செஞ்சது இன்றைக்கிட்டு நான் என்ன வேலைக்கு முடிக்கிறீங்கள இந்த மாதம் டாக்டர் சொல்லிட்டே அம்மா உங்களுக்கு சுகர் இருக்குது, கொஞ்ச நாள் இருங்கோ, வேலையை போகாதீங்கோ, கொஞ்ச நாள் இருந்துட்டு கண் நல்ல சுகம் வந்து உங்கள்கிட்ட காட்டிட்டு போங்கன்னு தான் டாக்டர் சொல்கிறேன். அப்போ தெரியலாது நாங்கள். அப்போ என்ன செய்கிற 2 பேரும் இப்படித்தான் உள்ள ஒரு மாதிரி சமாளித்து கொண்டு இருக்கிறோம். சரி, உங்களுக்கு கண்ணில் என்ன நடந்தது? கண்ணில் உள்ள கண் டையில தெரியா வந்துட்டு திடீரென்று தான் வந்தேன். திடீரென்று தெரியா வந்து போன 27ஆம் தேதி டேட் வந்தது. இப்போ 2ஆம் தேதி 3ஆம் தேதி தான் செய்தேன். முன்னாள் கொண்டே காட்டினா அவர் சொல்ல அம்மா அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்கம்மா, கண் பிரச்சனை என்றாலம்மா அப்புறம் ஒன்றும் செய்ய மாட்டீங்க அந்த டாக்டர் சொல்கிறாரு. என்ன செய்கிறது? இப்போ உங்களோட கணவருக்கு எத்தனை வருஷமாம்மா இந்த ஆனி 6ஆம் மாதம் 20ஆம் தேதி வந்தால் சரியாக 20 வருஷம் இந்த மனுஷன் விழுந்து. மாங்காடுங்க ஒரு பிள்ளை மாங்காடுங்க வீட்டுக்கு மேலே விழுந்து சீட்டு மேலே அடித்தது முள்ளந்தாண்டியில். அந்த நேரமே டாக்டர் மேலே சொன்னவே இவரை காப்பாற்றி இல்லாத அவருக்கு அந்த படுக்க புண்ணுகளெல்லாம் போட்டுட்டுது. காப்பாற்றி இல்லான்னு சொல்லி 22ஆம் நாட்டு டிக்கெட் வெட்டி விட்டேன். அதாவது நாங்கள் ஒரு ப்ரைவேட் டாக்டரை பிடிச்சி அது அவரை கொண்டு வச்சு தான் நான் மருந்து செய்து அந்த புண்ணெல்லாம் மாற்றினேன். புண்ணெல்லாம் மாற்றி கொஞ்சம் மோத்தியாக இருந்தவர் இப்போ கொஞ்சம் மேலாக வந்துட்டு பிள்ளை. எத்தனை வயசு இப்போ அவருக்கு? 69 வயசு. 70 வயசு 5ஆம் மாதம் 70 வயசு. 55 வயசு 50 வயசுல இல்லை. சரி, அப்போ வருமானம் எல்லாம் நீங்கள் வேலைக்கு போயிட்டு தான்? நான் தான் வேலை போனோம். இவருக்கு கொஞ்சம் காசு அடிச்சாங்கட்டால 7,000 முதல் 3000 அப்புறம் 5000 இப்போ 7,500 தருகிறேன். அதையும் பற்றி நானும் வேலை போகிறோம். காசுகளையும் பற்றி 2 பேரும் தானே விளையாண்டு சமாளிக்கணும். இப்படி உதவியாக கொஞ்சம் தந்துட வேண்டாம், எங்களுக்கு உதவியாக இருக்கும் பிள்ளை. அது சமையலோட போனாலும் நான் வேலை செய்கிறேன். அரசாங்க டாக்டர் செலவுகளுக்கும் ஆட்டோ செலவுக்கும் எங்களுக்கு அந்த ஆஸ்பத்திரிக்கு அதற்கு தானே போகிறோம். நாங்கள் சர்வர் எங்கே போகிறது அதான் சில ஒரு ஒன்று. சரி, இப்போ 1 மாதமாக நீங்கள் வேலைக்கு போயிடக்குள்ள இருக்கிறோம். நீங்கள் என்ன காசு எங்களுக்கு போடையில்லை. அவங்க 20ஆம் தேதி அப்படித்தான் போவாங்க அந்த காசு. அப்போ அந்த காசு எடுத்து அதோட தெரியும் சார் நான் நல்ல மாதிரி இல்லை இதையும் பிள்ளைங்கிறேன்னா சனங்கள் கடன் தருங்கள். எனக்கு நான் வேலை செய்கிற வீட்டை போய் கேட்டாலும் எனக்கு காசு தருங்க. அவள் டீச்சர். நான் வேலை செய்கிற வீடு ஒரு வீட்டில் வேலை செய்கிறேன். அவள் டீச்சராக அது தெரியும். நான் இல்லாமல் இருக்கிறேன். நல்ல மாதிரி 10 வருஷமாக அங்கே பிள்ளை வேலை செய்யணும். ஒரு வீட்டில் 10 வருஷமாக நிற்கிறேன். குழந்தைகள் அவன் குழந்தைய இப்போ பிள்ளைப்பருவில் இருந்து இப்போ அந்த பிள்ளை இது அந்த பிள்ளை இது எடுத்தது ஸ்காலர்ஷிப் எடுக்க மாட்டேன். அந்த வீட்டில் நான் தான் நிற்கிறேன். அப்போ அது நல்ல மாதிரி என்ன. சரி, இப்போ அம்மாவுக்கு உதவி தேவைப்படுதுன்னு சொன்னால் இப்படியான உதவி உங்களுக்கு தேவை? உங்களுக்கு என்ன பிள்ளை? உங்களுக்கு என்ன போக்குவரத்து வச்சுக்கலாம், இல்லை சாப்பாடுகளுக்கு தான் இல்லை. வேறு எங்கிட்ட பிள்ளை நாங்கள் இருக்கிறோம். வேறு கிட்ட வீட்டில் சாப்பாடு உதவி இந்த மருந்துகளுக்கு திடீரென்று ஆஸ்பத்திரி கொள்ள வசதி வராது. அவரை கொண்டு போக தெரியல. நான் போகல.
அப்ப ஆஸ்பத்திரி செலவு எல்லாமே இந்த மாதிரி எந்த அளவு தான் எல்லாம் போகும். அவ்வளோ எனக்கு நிறைய வேலை செய்யவும் நான் உண்மையாக சொன்னேன். என்னை விட 69 வயசு 65 வயசு. இனி நான் வேலைக்கு போவேன். இப்போவே கண்ணில் வருத்தம் வந்துட்டு இல்லை. இந்த கண் மாறிக்கொண்டு வர இந்த கண்ணில் வருமா ஆப்ரேஷன் செய்ய வேண்டி வருமா. அப்படியான்னு நான் போய் அங்கே முத்தங்கள் ஊற்றி சமைக்கிற வேலைகள் செய்ய அடுப்பு கூட வேண்டியும் வரும். அடுப்பு கலர்கள் ஊறி முத்தங்கள் ஊற்றிக்க தூசுகள் போகும். திரும்பவும் அந்த கண்ணில் வருத்தம் பெறத்தான் பார்ப்போம். இன்றைய நாளிலும் எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சியோடாக 2 தாய்மாரை நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம். எனவே இருவருக்கும் தேவையான அந்த ஒரு அடிப்படை வசதி, உலருணவு பொதிகள், மற்றது அவர்களுடைய போக்குவரத்து செலவு, இந்த 2க்கும் தான் இந்த 2 தாய்மார்களும் தங்களுக்கு உதவி கேட்டிருக்கிறார்கள். எனவே எங்களுடைய இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய அன்புறவுகள் இந்த இவர்களுக்கும் உங்களுடைய உதவிகள் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி நாங்களும் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய மாலை பொழுதிலும் உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக உங்களுக்காக ஒரு குடும்பத்தை அடையாளப்படுத்தி இருந்தோம். குறிப்பா ஒரு மகளும் அம்மாவும் அம்மாவுடைய பிள்ளையும் வீட்டில் இருக்கிறார்கள். அவர் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில வேலை செய்து கொண்டிருக்கா. அதை தாண்டி அவருடைய கணவன் இப்ப விட்ட நிலையில அம்மாவோட தான் இருந்து கொண்டிருக்கிறார். இவைக்கு ஒரு பெண் தலைமைத்துவ குடும்பமாக இருப்பதன் காரணமாக இந்த பிள்ளை பாடசாலைக்கு செல்வதற்கும் அந்த அக்கா வேலைக்கு செல்லக்கூடிய அளவுக்கும் ஒரு போக்குவரத்து வசதியை கேட்டிருக்கிறார்கள். இந்த இடக்கத்துல பார்த்தீர்களாக இருந்தால் இந்த தாயாருடைய தொலைபேசி இலக்கத்தை நாங்கள் பதிவு செய்துள்ளோம். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாங்கள் இந்த தொலைபேசி இலக்கத்தை பதிவு செய்வது வழமை. ஏனென்று சொன்னால் நீங்கள் எங்களுடைய உதவுங்கரங்கள் நிகழ்ச்சியோடு கைகோர்ப்பதை தாண்டி தனிப்பட்ட முறையில் உதவிகள் என்பது எங்களுடைய மக்களுக்கு பல உதவிகள் போய்கொண்டுதான் இருக்கிறது. குறிப்பா நாங்கள் அராலி பகுதியிலேயே எத்தனையோ நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பு செய்திருந்தோம். அத்தனை நிகழ்ச்சிகளுக்கும் தனிப்பட்ட முறையில் பல உதவிகள் கிடைக்க பெற்றது. அது வரைக்கும் அது எங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. இதே போல் இன்று மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வாரங்களும் இவ்வாறான குடும்பங்களை நாங்கள் உங்களுக்காக அடையாளப்படுத்த காத்து கொண்டிருக்கின்றோம். உங்களால் முடிந்த உதவிகளை இந்த தாயார்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசையாக இருக்கிறது. அதை தாண்டி இந்த தாயாருடைய தனிப்பட்ட தொலைபேசி இலக்கத்தை நான் இந்த இடத்துல பதிவு செய்துள்ளேன். தனிப்பட்ட ரீதியில் நீங்கள் இந்த தாயாருக்கு உதவி செய்ய விரும்பினால் இவர்களுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பினை மேற்கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய உதவிகளை வழங்க முடியும் என்பதையும் கூறிக்கொண்டு எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக நீங்கள் கைகோர்த்து எங்களோடு இந்த உதவிகளை விரும்ப நினைத்தீர்களாக இருந்தால் நீங்கள் எங்களோடு கைகோர்த்து இவ்வாறானவர்களுக்கு உங்களுடைய உதவிகளை வழங்கக்கூடும். இந்த புதிய ஆண்டிலும் பல குடும்பங்களை நாங்கள் வார வாரம் உங்களுக்கு அடையாளப்படுத்தி வருகின்றோம். குறிப்பா இன்றைய நாள் நாங்கள் கடந்து வந்திருப்பது மிக ஒரு சந்தோஷத்துக்குரிய விடயமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் போன வாரம் முழுக்க எங்களுடைய அன்பு உறவுகளுக்கு உதவிகள் என்பது எக்கச்சக்கமாக கிடைக்கப்பெற்றது. அதே போல் இன்றைய நாளில் ஒரு 40 பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு இந்த நிறுவனத்தால் உதவிகள், அதாவது குறிப்பா உலர் உணவு பொதிகள் இன்றைய நாளில் வழங்க காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியோடு சேர்ந்து ஒரு சில தாய்மார்களையும் நாங்கள் இதில் அடையாளப்படுத்தி இருக்கின்றோம். இந்த உதவியோடு உங்களுடைய உதவிகள் நின்று விடாமல் பல பேர் முன்னுக்கு இவை போல தாய்மார்களுக்கு பல உதவிகள் கிடைக்க வேண்டும் என்பதையும் கூறிக்கொண்டு தொடர்ந்தும் டான் தமிழொலி நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ளுங்கள் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடத்தில் விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரேகா. நன்றி, வணக்கம்.